அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு சுவையான தூதுவளை துவையலை பார்த்தீங்களா? எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சும்மா 4 இலையை பறித்து தண்ணியில் கழுவிக்க வேண்டியதுதான். 4 வரமிளகா, ஒரு புளி, ஒரு பூண்டு, கொஞ்சம் உப்பு, ஒரு பல் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு சும்மா சட்டியில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் கூட தேவையில்லை. வதக்கும் போதே உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்குங்க. தூதுவளை தானே அப்படின்னு சொல்லி யாரும் அசால்ட்டாக நினைக்காதீங்க. இதில் இருக்கிற நன்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்கங்க. கஷாயமாக செஞ்சு நம்ம திப்பிலி சேர்த்து நம்ம தண்ணியில் காய்ச்சி நம்ம குடிச்சிட்டோம்னா சளி, இருமல், கோலை பிரச்சனைக்கு தீருங்க. ஆஸ்மாவை தோணப்படுத்த கூட இது உதவக்கூடாதுங்க. புற்று நோயை கூட தடுக்குங்க. இது கைகால் வீக்கத்தை கூட இது நீக்கிடுங்க. கேன்சரை கூட தடுக்கிற மருந்து இதில் இருக்குதுங்க. நீரிழிவு நோயை கூட தடுத்துருங்க. அது இல்லாமல் உங்களுக்கு பசிக்கவே இல்லைன்னா பசி உணர்வை கூட தூண்டிடுங்க. அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. யாரும் தூதுவளை தானே அசால்ட்டாக நினச்சிடாதீங்க. நன்றி, வணக்கம்.